கும்பராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க, அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குமுங்க. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. வணக்கம் என் அன்பான கும்பராசியில் பிறந்த அன்பர்களே. காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் பராபவ வருட புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை புத்தகத்துல ஒரு மிக முக்கியமான மாற்றங்கள் எழுதப்பட போகும் காலமாய் இருக்க போகுதுங்க. சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்க வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம இந்த பதிவில் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம்ங்க. இப்பொழுது இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கவில்லைங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமா இருக்க போகுதுங்க. இதுவரை நீங்க அனுபவித்த ஜென்ம சனியின் தாக்கம், கடும் உழைப்பு மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத மன அழுத்தங்கள் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியுங்க. வெளியே நீங்க எதையும் தாங்கும் இதயம் கொண்டவரா வளம் வந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைகளை சுமந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம்ங்க. நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே, இருந்தும் என் வாழ்க்கையில ஏன் இத்தனை சோதனைகள்ங்கிற கேள்வி உங்க மனதுல பல முறை எழுந்திருக்குமுங்க. இப்பொழுது அந்த கேள்விகளுக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போற புத்தாண்டு காலம் வந்துடுச்சுங்க. கும்பராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்போ ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குதுங்க. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்துட்டாருங்க. இதன் மூலம் கும்பராசிக்கு இப்பொழுது ஜென்ம சனி காலம் முழுமையா முடிவுக்கு வந்துருச்சுங்க. பாத சனி எனப்படும் 7.5 சனியின் இறுதி கட்டம் தொடங்கி இருக்குதுங்க. நவகிரகங்கள்ல ஈஸ்வரன்கிற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவானுங்க. உங்கள் ராசிநாதனானவர் இப்பொழுது தனஸ்தானத்துல அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட பொருளாதார முதிர்ச்சிக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறாருங்க. இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகுதுங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க சேமிப்பு அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய ஒரு மாற்றத்தை கோருவது போல தோன்றலாமுங்க. ஆனா அந்த தெளிவுதான் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடிப்படையா அமைய போகுதுங்க. அந்த பெண் உங்க குடும்பத்தில் உள்ள ஒரு மூத்த பெண்ணாக இருக்கலாம், அல்லது உங்கள் பண பணிவர்த்தனைகளை உதவி செய்யும் ஒருவராய் இருக்கலாமுங்க. அவர் சொல்லும் ஒரு தகவல் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றுங்க. அதற்கான முக்கிய ஆதாரமா அமைய போகுதுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும்ங்க. கும்பராசிக்காரர்கள் இயல்பிலேயே மனிதாபிமானமும் எதையும் ஆழமாக சிந்திக்கும் திறனும் கொண்டவங்க. ஆனா கடந்த 2.5 ஆண்டுகளா உங்க ராசியில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு கடும் உடல் உபாதைகளையும் மனரீதியான சோர்வையும் கொடுத்திருப்பாருங்க. இப்பொழுது 2ஆம் இடத்து சனி தொடங்கி இருப்பதால இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பயிற்சியின் தாக்கத்தாலும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேருங்க. ஜூன் மாத குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 6ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது கும்பராசிக்கு ஒரு விதத்துல சவாலா தோன்றினாலும் ருணரோக சத்துருஸ்தானத்துல உச்சம் பெறுவதால உங்க நீண்ட கால கடன்கள் தீர வழி பிறக்குங்க. அதே சமயம் உங்க எதிரிகளை முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு கிடைக்குமுங்க. நீங்க யாருக்கோ கடனா கொடுத்து திரும்ப வராதுன்னு நினைச்ச பணம் இப்போது உங்களுக்கு பெரும் பாக்கியா வந்து சேருங்க. கும்பராசிக்காரர்களின் ஜாதகத்துல 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம்ங்க. குடும்பம் மற்றும் வாக்கின குறிக்கும் இடமாய் இருக்குதுங்க. இந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்து உங்க பேச்சுல ஒரு நிதானத்தை தருவாருங்க. அதாவது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து பணத்தை சேமிக்கும் வழிகளை தேடுவீங்க. உங்க வாழ்க்கையில இப்போது ஒரு புதிய பாடம் தொடங்குதுங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருப்பது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்லங்க, உங்க பொருளாதார அடித்தளத்தை சீரமைக்கவே வந்திருக்கிறாருங்க. நீங்க மற்றவர்களுக்காக பணத்தை வாரி வழங்கிய காலங்கள் மறைந்து
மறைந்து இனி உங்க குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக திட்டமிடும் காலம் இதுவாகுங்க. ஒரு நபர் உங்க பேச்ச குறை கூறினாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான நேர்மை என்ன என்பது இந்த உலகத்திற்கு தெரிய வருமுங்க. நீங்க மௌனமா உழைப்பை சிந்திய நாட்களுக்கு பதிலா இப்பொழுது உங்களுக்கு புதிய வருமானங்கள் கிடைக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எப்போதும் எதையும் புதுமையாக பார்ப்பவர்கள். ஆனால் 2ஆம் இடத்து சனி இப்பொழுது உங்களை யதார்த்தமாகவும் விவேகமாகவும் செயல்பட வைப்பாருங்க. அந்த பக்குவமே உங்க வெற்றிக்கான சூட்சுமமா இருக்க போகுதுங்க. யாரை நம்பணும் யாரை தவிர்க்கணுங்கிற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள்ள தானாகவே பிறக்க போகுதுங்க. பாத சனியின் தொடக்கம் என்பதால மற்றவர்களின் புகழ்ச்சிக்காக வாழாம உங்க குடும்ப நிம்மதிக்காக நீங்க வாழத் தொடங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்க மனதுல ஒரு பெரிய வைராகியம் பிறக்க போகுதுங்க. இனி என்னால் மற்றவர்களின் ஆடம்பரத்திற்காக என் சேமிப்பை இழக்க முடியாது, எனக்குன்னு ஒரு தனி பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமே உங்க வாழ்க்கையை மாற்றும் விதையா மாறப்போகுதுங்க. இதுவரை உங்களை சாதாரணமானவர்களா நினைத்தவர்கள் உங்கள் புதிய ஆளுமையை கண்டு வியந்து போவாங்க. இந்த மாற்றம் உங்க பேச்சுல மட்டுமல்ல உங்க செயல்பாடுகளிலும் வெளிப்படுங்க. தேவையற்ற பண இழப்புகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்லுங்க. இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்க போகுதுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாங்க. அவள் சொல்ற ஒரு சிறிய ஆலோசனை உங்க வாழ்வில் இருந்த குழப்பங்களை நீக்கி தெளிவான வழியை காட்ட போகுதுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா கும்பராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால பொறுமை உங்களுக்கு பெரும் பலன் தருங்க. அந்த பெண் உங்கள் அறிவிற்கு தெளிவு தருபவளா திகழ்வாளுங்க. உங்கள் ஆள் மனதுல நீங்க மறைத்து வைத்திருந்த நிர்வாக திறமைகளை அவள் வெளிக்கொண்டு வருவாளுங்க. குறிப்பா காதல்ல இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆழமான காலகட்டமா இருக்க போகுதுங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருப்பதால வார்த்தைகள்ல கவனம் தேவைங்க. உங்கள் அன்பு உண்மையானது என்பதுல சந்தேகம் இல்லைங்க. ஆனா நீங்க நேசிக்கும் நபர் உங்கள் பொருளாதார சூழலை புரிந்து கொள்றாரா அல்லது உங்க வசதிகளை மட்டும் விரும்புகிறாரா அப்படிங்கிற உண்மை இந்த ஆண்டுல புரிய வருங்க. இந்த வருடத்துல காதல் விஷயத்துல நீங்க ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு வெளிப்படையான பேச்சு எதிர்பாராத விதமா உங்க கவனத்துக்கு வருங்க. அந்த கணத்துல இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகுமுங்க. கும்பராசிக்கு அந்த மன உறுதி ரொம்பவும் அவசியமானதுங்க. தேவையற்ற இழுபறிகள்ல இருந்து விடுபட்டு சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணையா இது இருக்க போகுதுங்க. திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில முழுமையா விலக போகுதுங்க. ஜூன் மாதத்துல குரு பகவான் 6ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும் பொழுது பழைய கடன்களை அடைக்க புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குமுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமுங்க. குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் சாதனைகள் உங்கள் கௌரவத்தை உயர்த்த போகுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்கள் புதிய முதலீடுகள்ல எச்சரிக்கையா இருப்பது நல்லதுங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருப்பதால கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்க வேண்டுமுங்க. புதிய தொழில்களை தொடங்கும் பொழுது அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது வெற்றியை உறுதி செய்யுங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்ச குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 10, 12 மற்றும் 2ஆம் இடங்களின் மீது விழுவதால தொழில் உயர்வு, சுபவிரயங்கள் மற்றும் பணப்புழக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு தேடி வருமுங்க. அந்த வாய்ப்பு ஆரம்பத்துல கடினமா தோன்றினாலும் அதுவே உங்க அந்தஸ்தை உயர்த்த போற ஏணியா இருக்க போகுதுங்க. தொழில்ல இருப்பவர்கள் தங்கள் வரவு செலவு கணக்குகள்ல மிக துல்லியமாக இருப்பது நன்மையை தருமுங்க. பொருளாதார ரீதியா நீங்க இதுவரை சந்தித்த இழுபறிகள் மறைந்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்குமுங்க. புதிய வாகனம் அல்லது நகை வாங்கும் யோகம் இந்த ஆண்டுல உங்களுக்கு உண்டுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது தேவையற்ற வாக்குறுதிகளை அளிப்பதையோ தவிர்க்க வேண்டுமுங்க. அப்படி செய்தா உங்க கௌரவம் எப்போதும் உயர்ந்து நிற்குமுங்க. உங்க வாழ்க்கையில ஒளிந்திருக்கும் துரோகிகளை 2ஆம் இடத்து சனி இப்பொழுது உங்க கண் முன்னே விலகி போக செய்வாருங்க. நண்பர்கள் போல நடித்து கொண்டே உங்க முதுகுல குத்தியவர்கள் இப்பொழுது உங்கள் வளர்ச்சியை பார்த்து அஞ்சுவாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருங்க. இனி உங்கள் நேரத்தை உருப்படியான வருமானம் தரும் காரியங்களுக்காக மட்டுமே செலவிடுவீங்க. ஆண்டின் இறுதியில டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை கொண்டு வருங்க. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மகரத்திற்கும்
கேது பகவான் 6ஆம் இடமான கடகத்திற்கும் பயிற்சியார போறாங்க. 12ஆம் இடத்து ராகு என்பது வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் லாபத்தை தரப்போகுதுங்க. அதே சமயம் 6ஆம் இடத்து கேது உங்கள் எதிரிகளை முறியடித்து உங்களுக்கு மனவலைய தருவாருங்க, மன வலிமையை தருவாருங்க. சில புதிய ஆன்மீக ரகசியங்கள் மூலம் உங்கள் கவலைகளை நீக்குவீங்க. இது உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை தருமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்கள் தங்கள் கண்கள் மற்றும் பற்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டும்ங்க. பாதசனி என்பதால நடக்கும்போது கவனம் தேவைங்க. முறையான தியானம் உங்களுக்கு ஒரு மருந்தா செயல்படுங்க. கும்பராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு பக்குவமான ஆண்டாக அமையுங்க. உங்கள் நிர்வாக திறமை அனைவராலும் பாராட்டப்படுங்க. இதுவரை குடும்பத்தில் இருந்த கசப்பான சூழல்கள் மாறி உங்க கை மேலோங்க போகுதுங்க. உங்க புத்திசாலித்தனத்தால பெரிய சிக்கல்களை எளிதா தீர்த்து வைப்பீங்க. கும்பராசி ஆண்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை இருக்குதுங்க. பேச்சு திறமை அவசியம்ங்க. ஆனா அது மற்றவர்களை புண்படுத்தும் விதத்துல அமைந்து விடக்கூடாதுங்க. மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது 2ஆம் இடத்து சனி காலத்துல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குமுங்க. அலுவலகத்துல உங்க உழைப்புக்கேற்ற பதவி உயர்வு மற்றும் பாராட்டுக்கள் இந்த ஆண்டுல இருக்க போகுதுங்க. உங்க நேர்மைக்குரிய பலன் நிச்சயம் கிடைக்குமுங்க. இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாருங்க. குறிப்பா சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு கவசமா இருக்க போகுதுங்க. பாதசனி என்பது உங்கள் நாணயமா இருக்க சொல்லும் காலமாகுங்க. நீங்க செய்த தர்மங்கள் உங்களுக்கு இப்போது கேடயமா வந்து சேருங்க. இந்த 2026ஆம் ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்க செய்யக்கூடாத காரியங்கள் சில இருக்குதுங்க. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. மற்றவர்களை குறைவா மதிப்பிடாதீங்க. உங்க திட்டங்களை ரகசியமா வச்சிருங்க. கடந்த கால தோல்விகள்ல உழன்று கொண்டிருக்காதீங்க. ஒரு வாய்ப்பு தவறினா மற்றொரு பெரிய கதவு திறக்கும் என்பது இந்த பிரபஞ்சத்தோட விதிங்க. அந்த புதிய வாசல்களை தேடும் முயற்சியில இறங்குங்க. கும்பராசிக்காரர்கள் விழிப்புடன் இருந்தால் சனியின் தாக்கம் நன்மையாக மாறுங்க. இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியான காலமாகுங்க. இதுவரை நீங்க சந்தித்த குழப்பங்கள் அனைத்தும் இனி தெளிவான முடிவுகளாக மாறுங்க. தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய அதிகார பயணம் தொடங்குதுங்க. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீங்க. ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருமுங்க. உங்க பொறுமை தான் உங்களின் ஆயுதமுங்க. அந்த ஆயுதத்தை எப்போதும் சரியா பயன்படுத்துங்க. யாரோ ஒரு பெண் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னோம் அல்லவா, அவர் உங்கள் உயர்விற்கு தேவையான ரகசிய தகவல்களை தருபவரா இருப்பாருங்க. அவர் காட்டும் நுணுக்கங்களை நீங்க பின்பற்றினா பல நஷ்டங்கள்ல இருந்து தப்பிக்கலாமுங்க. சனி பகவான் மீனராசியில இருப்பதால உங்க செயல்பாடுகள்ல ஒரு புதிய வேகம் புகுத்தப்படுங்க. நீங்க இதுவரை கனவு கண்ட ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களை தேடி வரக்கான காலம் இதுவா இருக்க போகுதுங்க. ஆனா அதற்கு தொடர் உழைப்பு அவசியம்ங்க. 2ஆம் இடத்து சனி காலத்துல நேர்மையான உழைப்பை உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்குங்க. முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்குங்க. இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவே அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பெரிய உயரத்தை அடைவதற்கு முன்னால சில பயிற்சிகளை எடுப்பது இயற்கையாகுங்க. அந்த பயிற்சிகளை தாங்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு நிச்சயமா வழங்குவாருங்க. உங்கள் ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை தருவாருங்க. அந்த பொறுமையோடு உங்க வெற்றியை எதிர்கொள்ளுங்க. முடிவா கும்பராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு முதல் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு பல புதிய நன்மைகளை தருங்க. பாதசனி என்பதால கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையா அமையுங்க. உங்க நம்பிக்கையை இழக்காம இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை இனி புதிய பரிமாணத்தை பெறுங்க. கும்பராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டின் நற்பலன்களை பெற சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் அவசியம்ங்க. சனிக்கிழமைகள்ல அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது உங்க தடைகளை நீக்குமுங்க. தினமும் ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரம் பாராயணம் செய்வது உங்க இல்லத்துல அமைதியை பெருக்குமுங்க. மேலும் சனிக்கிழமைகள்ல ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்வதும் சனியின் ஆசியை பெற்றுத்தருங்க. ஜூன் மாத குரு பயிற்சிக்கு பிறகு வியாழக்கிழமைகள்ல ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்வது பொருளாதார நிலையை வலுப்படுத்துங்க. ராகு கேது பயிற்சிக்கு பின் துர்க்கை அம்மனை வழிபடுவது திடீர் குழப்பங்களை நீக்கி வெற்றியை உறுதி செய்யுங்க. கும்பராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 பிறக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய சாதனைகளை தருங்க. மார்ச் மாதமே சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு சென்று விட்டதால இது உங்கள் குடும்பத்தில்
குடும்பத்தை பலப்படுத்த வேண்டிய காலமா இருக்க போகுதுங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமையும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. ஜூன் மாத உச்ச குரு பயிற்சி மற்றும் டிசம்பர் மாத ராகு பயிற்சிகள் உங்க வாழ்க்கையில புதிய ஒளியை கொண்டு வருங்க. சோதனைகளை சாதனைகளா மாற்றும் பொறுமை உங்களிடம் இருக்குதுங்க. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை இனி புதிய பரிமாணத்தை பெற்று மேன்மை அடையுமுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்வில் அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டுமுங்க. கும்பராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கையை வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குமுங்க. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால தாங்க. இப்ப நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புதுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்ல, ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க. அதுதான் உங்க நம்பிக்கை. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணும். ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குமுங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறத விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றுமுங்க. நீங்க தோல்விய பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்லைங்க, நீங்க மேல ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்ப ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சிய மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுது, ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. எப்ப இருந்து ஒரு முடிவு எடுத்துருங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன், என்ன தடைகள் வந்தாலும் நான் நிக்க மாட்டேன், என் வாழ்க்கைய நான் மாற்றுவேன்னு இந்த முடிவை நீங்க எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குங்க. நம்பிக்கையோட இருங்க, பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பா தேடி வருமுங்க. கும்பராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குமுங்க, நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.